வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், மலரட்டும். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். நீ செம்மையாக இருந்து கொள். யாரும் உன்னை போற்றவும் வேண்டாம், தூற்றவும் வேண்டாம், புகழவும் வேண்டாம். எதையும் எதிர்பார்க்காது. நீ செம்மையாக இருந்தீங்கன்னா எந்த போற்றுதலும் வேண்டியதில்லை, தூற்றுதலும் வேண்டியதில்லை. அது உனக்கல்ல. உன் மனதும் உன் ஆன்மாவும் அனைத்துமே மேலோங்கிய நிலையில் ஒரு இறைமயமாக இருந்து கொள். வாழ்ந்து கொள். அதோடு கொஞ்சம் ஈகையோடையும் இருந்து கொள். ஈகையும் வேண்டும். இப்படி இருக்கும் தருவாயில் இன்னும் ஒருவன் உன்னை போற்றவும் வேண்டியதில்லை, தூற்றவும் வேண்டியதில்லை. அது உனக்கல்ல. எந்த நிலையும் உன்னை சேராது. நீயாக இருந்து கொள். உனக்கு ஒருவன் உபதேசம் வேண்டியதல்ல. நீயாக இருக்கும்போது, நீ இறை பிரமமாக இருக்கும்போது, இறை இன்பமாக இருக்கும்போது இன்னொருத்தவன் புகழும் வேண்டியதில்லை, அவனுடைய நீதி நிலையும் வேண்டியதில்லை, நீதி மொழியும் வேண்டியதில்லை, போற்றவும் வேண்டியதில்லை. எது தேவையில்லை. நீ செம்மையாக இருந்து கொள். அது ஒன்றே போதும். இறைவனை தவிர மற்ற நிலைக்கு நீ தாழ்ந்து போகாது. உனக்கு நீதான் இறை. நீதான் உண்மையான இறை நேசி. நீ நேசித்துக்கொள். பிறனுடைய நிலையிலே நீ அவருடைய சார்புடைய சாய்ந்து விடாதே. உண்மை அறிய முடியாது. உண்மை நிலையை நாம் உணர முடியாது. பிறர் சார்ந்த நிலையில் இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த முழுமையான ஒரு செயல்பாடும் கிடைக்காது. அவனவன் அணிவித்தால்தான் உழைப்புக்கு தக்கன ஊதியம் கிடைக்கும். அதே போல் அவன் எண்ணப்பாடு தான் நம் இறையும் சேர்க்கும், பக்குவம் படும், ஞானத்தையும் உண்டாக்கும், மேலோங்கி நிற்கும். சார்ந்து இருப்பது சுகத்தை கொடுத்தாலும் நம்மளுக்கு வேண்டிய ஒரு தெளிவை கொடுக்காது, சிந்தனையை கொடுக்காது, சார்பிலேயே கலந்துவிடும். ஆனால் நாம் புகழுக்கும் இகழுக்கும் வெறுப்படைய வேண்டாம். இரண்டும் ஒன்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அகற்றிவிடு, எல்லாத்தையும் நீக்கிவிடு. எதுவுமே நம்மளை சார்ந்ததில்லை. நாம் நேர்மையாக இறை மயமாக இருக்கும்போது ஒன்றுமில்லை. நெவர். எல்லாத்தையும் கடந்து